இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் என்னை தட்டி எழுப்பி உங்களோடு கூட பேசும்படியாகவும் உங்களை சந்திக்கும்படியாகவும் செய்கிற இந்த பெரிய காரியங்களுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் நாம் இன்று மத்திய எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஒரு சில வார்த்தைகள் தான், அதை உற்று கேளுங்கள். நாங்கள் இதை ஒரு ஊழியமாக செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் கவனித்தால்தான் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நாம் வேதத்திற்குள் கடந்து போவோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக பரிசுத்தமான ஒரு தெய்வீகமான ஒரு காரியம். அந்த காரியத்தை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். ரோட்டில் இன்று நிறைய வீடுகளிலே, ரோடுகளிலே, தெருக்களிலே நாய்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தார் நாய்களை பிடித்து அதை அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் வெளிநாடுகளிலே நாய்களை பிடித்து அடைக்கக்கூடாது, சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படியாகிலும் போகட்டும். ஆனால் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் என்று சொன்னால், தேவனை விரும்பாத, தேவனை பற்றி கொள்ளாத, தேவனை ஒரு பொருட்டாக எண்ணாத அந்த மனிதர்களுக்கு நல்ல சத்தியங்களை எடுத்துக்கொண்டு போய் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை நாய்களைப் போல உதறி போடுகிறார்கள். அவர்கள் என்னமோ பெரிய ஞானவான்கள் போல, ஒரு ஞானமும் இல்லாத மட சூனியர்கள். அவர்கள் கொஞ்ச நாளிலே பெருமையாக இருப்பார்கள், கொஞ்ச நாளிலே மரணம் அவர்களை தழுவும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மனதிலே அதிகமான ட்ரஸ்ட் ஏற்பட்டு அவர்கள் மறுத்தே போவார்கள். ஆகையினாலே பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். அல்லேலூயா. இது வேதம் என்பது ஒரு பெரிய முத்தான காரியம், பெரிய காரியம். தேவனுடைய வசனம் அது லேசானது கிடையாது. இதை பேசுவதனாலே நான் பைத்தியக்காரன் கிடையாது. ஒருவேளை நான் பைத்தியக்காரனாக இருந்தாலும் அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என் தேவனுக்காக. பன்றிகள் முன் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். அல்லையா. அது கக்குசில் படுத்துக்கிட்டு இருக்கிறதான ஒரு பண்ணி, அது கையில் போய் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அதிசயம் என்று நாம் சொல்லுவோமேயானால் அது கால்களில் மிதித்து நம்மை திருப்பி கொண்டு அது நம்மை பீறி போடும் என்று சொல்லி மிக அழகாக தேவன் இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமா? உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வருத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டுமா? நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு அமைக்க வேண்டுமா? தேவன் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா. எத்தனையோ குஷ்டரோகிகள், எத்தனையோ முடவர்கள், எத்தனையோ ஆண்டவரே உயிர் இழந்தவர்கள் கூட உயிரை பெற்றுக்கொண்டார்களே. அத்தனை பெரிய மகத்துவமான வல்லமையான எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீராயிற்றே. ஆகினால் எனக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் வந்தால் கூட அந்த மனுஷனிடத்தில் ஐயா கொடுங்கன்னு சொன்னால் தான் அவன் கொடுப்பான். கொடுங்கன்னு சொல்லலைன்னா அவன் எப்படியாகிலும் நைஸாக போயிடலான்னு போயிடுவான். அதனால கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஒரு 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 விஷயம் ஒரு வீட்டிலேயே மறந்து ஒரு விஷயத்தை எங்கேயாவது வச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை தேடாமல் நமக்கு என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்காது. பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்தவொடனே வச்சுடுவோம். வச்சுட்டு காலையில் பேனா என்று பல இடங்களில் நம்ம அந்த பேனாக்களை தேட வேண்டியதாக இருக்கிறது. 5 ரூபாய் 10 ரூபாய் பேனாயை கூட நாம் தேடினால்தான் மறுபடியும் நம்முடைய அது பாக்கெட்டுக்கு வரும். அருமையாக ஆண்டவர் அன்றே சொல்லிவிட்டார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்கிறதுனா, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஆனால் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் சொன்னால் ஆண்டவரை நம்ம வேண்டது முழங்கால் படிட்டு, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலே தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும் என்பது தேவனுடைய வல்லமையான வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை. ஆகையினால் இதுதான் சத்தியம். இதை மூன்றும் எவன் ஒருவன் கடைபிடித்து தேவனை வேண்டுகிறானோ, தேவனை தேடுகிறானோ, தேவனை தட்டுகிறானோ, அவனுக்கு அனைத்தும் சம்பூர்ணமாய் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, நீங்கள் ஜெபிக்கிறது கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன். நீங்கள் கொடுக்கிறவர், நீங்கள் கொடுத்து விட்டீர் என்று நான் நம்புகிறேன். எனக்கு பிள்ளை இல்லை என் ஆண்டவரே, என் பிள்ளையை நீர்தான் தர வேண்டும். நான் ஒரு சகோதரிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரிகள் என் மனதிலே அவர்களுடைய பெயர்களை வைத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஸ்டேட்டஸை நான் பார்த்தால் வெவ்வேறு தெய்வங்களை போட்டு வெவ்வேறு தெய்வம் தினந்தோறும், அப்பொழுது நான் ஜெபிக்கிற ஜெபம் உள்ளவே போகாது. அல்லேலூயா. அந்த வீட்டு வாசப்படி விட்டு தாண்டாது. ஜெபம் போவோம், அந்த வீட்டை வாசப்படி விட்டு தாண்டாது. ஏன்னா அந்த இருதயத்தில் அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்கிறார்கள், அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்கிறார்கள். ஒரு நாளும் உனக்கு அது நலமாய் நடக்காது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீ எந்த தெய்வத்தை நீ மாதமல்ல வருடக்கணக்கிலே அல்ல, நீ சாபம் முழுவதும் நீ கும்பிட்டாலும் உனக்கு அது நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனே உமக்கு நன்றி. வியாதிஸ்தர்களை குணமாக்கும், எல்லா வியாதிஸ்தர்களை குணமாக்கும். ஆண்டவரே, இதோ காசாவிலே போர், ஆண்டவரே ரஷ்யாவிலே போர் என்று பல இடங்களிலே போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திமிர்வாதத்தினாலே, அவர்களுடைய அகந்தையினாலே அந்த போர்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகளை கொண்டு சமாதானப்படுத்தும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளாக இருக்கிற சகோதரிகள் ஆண்டவரே அந்நிய தேவர்களை விட்டு உம்மிடத்திலே திரும்புவார்களானால் நீர் அவர்களுக்கு நிச்சயமாக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன், அவர்களுக்கு பிள்ளை உண்டாக கிடவது. ஆண்டவரே சீக்கிரத்திலே அவர்களுக்கு பிள்ளை உண்டாக கிடவது. உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்லாமல் ஆண்டவரே பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே வீடு திரும்ப, ஆண்டவரே சிறு குழந்தைகளை விட்டு வேலைக்கு செல்லுகிற தாய்மார்கள் பத்திரமாய் வீடு திரும்பி தன் பிள்ளைகளை அரவணைக்க அவர்களுக்கு தேவையான நேரங்களை ஒதுக்கி கொடுவோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளும் வீட்டிலே அழுது புலம்பி ஆண்டவரே வியாதிகள் பெறாதபடி இயேசுவின் நாமத்தில் அவர்களோடு கூட உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சீக்கிரமாக அவருடைய தரித்திரங்கள்
ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர்கள் செய்த பாவம் 10 தலைமுறை மட்டும் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்கள் செய்த பாவத்தை நீக்கி போடுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் அந்த பாவங்கள் நீங்கப்படுவதாக. அந்த பிள்ளைகள் சுகவாழ்வு வாழ்வார்களாக. அவர்களோடு கூட உங்களுடைய கரம் இருக்கிறது. உலகத்திலே வேலை செய்கிற என்னுடைய அலுவலர்கள் ஆண்டவர் உளைச்சலினாலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாய், ஐயோ எத்தனை வேலைகளை நான் பார்ப்பது என்று சொல்லி மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அந்த உளைச்சல்களிலிருந்து அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக அவர்கள் அதை அன்போடும் அவர்கள் மன உருக்கத்தோடும் மன இரக்கத்தோடும் மன சாந்தத்தோடும் அந்த பணிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது போலவே எல்லார் குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. எவன் எந்த அளவினாலே அளக்கிறானோ அதே அளவினால் அவனுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அளக்கிறேன், எல்லோரும் நலமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.